நாங்க சொல்ல வேண்டியது அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களே. முஸ்லீமை பார்த்து நீங்க இஸ்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இன்றைக்கு வந்து முஸ்லீமை பார்த்து அவர் கேட்டார்ல, முஸ்லீம்னு சொல்றாங்க நான்கிறாங்கங்கிறார்ல, அப்படித்தானே வாழ்றாங்க. அப்ப அதையெல்லாம் மாத்துற வேலையை நாங்க செய்யறோம். அதனால தௌஹீதுங்கிற அதான் தௌஹீதுன்னு சொன்னா ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுதல். தௌஹீதுங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ஒன் காடு தான். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு போயிடாது. கடவுள் சொன்னதை மட்டும் கேள், மனுஷன் சொன்னதை கேட்காத அப்படின்னு சொல்லி நாங்க எது சொன்னாலும் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுவோம். எங்க மக்கள்கிட்ட நாங்க பேசும் பொழுது, நீங்க இப்படி செய்யறீங்க, குர்ஆன்ல இல்ல, இப்படி செய்யறீங்க, இது குர்ஆன்ல இல்ல, இப்படி செய்யறீங்க, அது குர்ஆன்ல இல்லன்னு நாங்க சொல்லி அதை மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் தௌஹீதுங்கிறது. உங்களையே சரிப்படுத்தாம எங்களே சொல்றீங்க, கேள்வி அடிப்படையான விஷயம். அதான் சரி, எங்களுக்கு வந்து சொல்றீங்களே. அதாவதுங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ஒரு தத்துவத்தை ஒருவன் சொல்வதா இருந்தால் உங்களெல்லாம் திருத்திட்டு தான் வந்து சொல்லணும் என்று நீங்கள் நினைத்தால் எந்த மனுஷனாலையும் எந்த தத்துவத்தையும் சொல்லலாம். நான் ஒரு தத்துவத்தை சொல்றேன், என் பொண்டாட்டியை அதை ஏற்காம இருக்கலாம், நான் அதுல பிடிவானம் உள்ளவனா இருக்கலாம், என் புள்ள அதை மறுக்கலாம், என்னுடைய தம்பி மறுக்கலாம், என்னுடைய அண்ணன் மறுக்கலாம். நான் கடவுள் இல்லை, சொல்லத்தான் செய்ய முடியும். என் தம்பி ஏற்காத ஒன்றை என்னுடைய எதிரி ஏற்கலாம். அப்ப ஏற்கக்கூடிய மக்கள் வந்து உள்ளே வெளியே எங்கும் பரவி கிடக்கிறார்கள். ஏன் சமுதாயத்தில் ஏற்காத விஷயத்தை வெளியில சொல்லும் போது ஏற்றுக்கொள்வார்கள். அதனால எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் செய்யணும்னா எந்த சிந்தனை யாரும் சொல்லல. யாராலையும் தன் வகையராவை முழுமையா சரி பண்ண முடியும். நபிகள் நாயகத்துக்கு முடியலையே. நபிகள் நாயகத்தினுடைய சொந்த பந்தங்கள்லாம் அவங்களை எதிர்த்தாங்களே. அவங்களுடைய சிறிய தகப்பனால் தானே ஒரு பெரிய எதிரியா இருந்தாரு. அப்ப அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து உங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் வாங்க எங்கள நாங்க சொல்லுவோம். நாங்க வந்து இறைவன் வேலையை செய்ய முடியாதுல்ல. மனிதன் வேலையை தான், மனிதன் வேலை என்ன எடுத்து சொல்வது, இறைவன் வேலை என்னன்னா உள்ளத்துல ஒன்றை சேர்ப்பது. உள்ளத்துல சேர்க்கிற வேலை எங்களுக்கு செய்ய முடியாது. நாங்க என்ன செய்வோம் கேட்டா, உங்களுக்கு சொல்வதை விட எங்க மக்களுக்கு நாங்க அதிகமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுலயும் யாரு நேர்வழிக்கு வருவார்கள் என்று இறைவன் நாடுகிறாரோ அவங்க தான் வருவாங்க. இதுல நேர்வழிக்கு வர்றவர்கள் இருப்போம், நேர்வழிக்கு வருவாங்க. அதை நம்ம எடுக்க முடியாது. அதான் காரணம். நான் கும்பகோணம் பக்கத்துல திருமாலோடிங்கிற கிராமம், மெட்ராஸ் வந்து 6 மாசம் மேல ஆகுது. சீர்காழியில ஓஎஸ்எம் தேட்டர்ல நடந்த கூட்டத்தை அட்டன் பண்ணேன். அதிக நபர்கள் கலந்துக்கிட்டதுனால நான் என்னால பேச முடியல. நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பௌத்த விகாரங்களை இடிச்சவங்க இஸ்லாமியர்கள் ஒரு சில புத்தகங்கள்ல படிச்சேன், அது உண்மையா? இதுதான் என்னோட கேள்வி. மதியழகன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, புத்த மதத்துக்கு இருந்த கோவில்களை, புத்த மதத்து கோவில்களை விகாரங்கள் சொல்லுவாங்க. புத்த விகாரங்களை முஸ்லிம் மன்னர்கள் இடிச்சு தகர்த்தார்கள் என்று சில வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது, அது உண்மையா? அதான் கேள்வி. இது ஒரு நல்ல அழகான கேள்விங்க. புத்த விகாரங்கள்ல வந்து இடிச்சாங்கன்னு வச்சுக்கிறோம், அல்லது இந்து கோயில்களை இடிச்சதா வச்சுக்கிறோம் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வரலாறுகள் அனைத்துமே வெள்ளையர்கள் நம்மை பிரித்தாழ்வதற்காக செய்த கட்டுக்கதையான வரலாறு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நான் வரலாற்று ரீதியாக சொல்வதை விட தத்துவார்த்த ரீதியாக நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன தத்துவார்த்தம் என்றால், முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க இல்லையா, அப்படி ஆட்சி புரிந்தவர்கள் வந்து முகல் என்ற ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள முகல் என்ற பகுதியில் இருந்து இங்கே வந்து, அதான் முகலாயர்கள், ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய முகல் என்ற பகுதியில் இருந்து வந்து முகலாயர்கள் என்ற ஒரு பெயர்ல அந்த ஆட்சியை வந்து என்ன செய்யறாங்க, இங்க வந்து பிடிக்கிறாங்க, டெல்லியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சு வெள்ளையர்கள் பிடிச்சதுக்கு இவங்க பிடிச்சதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, வெள்ளையன் தன்னுடைய தலைமையகமாக இங்கிலாந்தை வைத்துக் கொண்டு இங்க இருந்து வரி பணத்தை அங்க அனுப்பிக்கிட்டு இருந்தான். இதை தாயகமா ஏத்துக்கல, காலனி ஆக்கி இருந்தான். அவங்க வந்தவங்க இதையே ஆக்கி இங்க உட்காந்துட்டாங்க. அதான் டிஃபரண்ட். அவங்க தங்கள் நாட்டை விட்டுட்டு இதையே நம்ம நாடு ஆக்கிக்கிறோம் இருந்துட்டாங்க முஸ்லிம் மன்னர்கள். அது குறைந்த அளவு வந்தாங்க. அப்படி இந்த குறைந்த அளவு வந்தவர்கள் வந்து இவ்வளவு பெரிய மக்கள், இப்பவே நாங்க இருக்கிறது 20% இருக்கிறோம் இந்தியாவில். அன்னைக்கு வந்து அவ்வளவு சதவீதம் இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு 2% இருந்திருப்போம், 1% இருந்திருப்போம் அந்த அவங்க வந்திருந்த காலங்களில், அல்ல 1/2% கூட இருந்திருக்கலாம். ரொம்ப குறைந்த அளவில் தான் இந்த நாட்டில் வந்து நாங்கள் முஸ்லிம்கள் அன்னைக்கு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொன்னா, ஆட்சியை பிடித்தவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறாங்கன்னு கேட்டா 800 ஆண்டுகள். முகலாயர்கள் மாத்திரம் 400 ஆண்டுகள், அது அல்லாம வேற வேற மன்னர்கள் வந்து ஒரு 400 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்க. 800 ஆண்டுகள் வந்து இந்த நாட்டை முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. வெள்ளையர்கள் வந்து பீரங்கி, துப்பாக்கி, நவீன சாதனங்களோட இங்க வந்தாங்க. அவர்கள் 200 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க முடியல, விரட்டி விட்டோம்.
அவர்கள் வந்து நுழைஞ்சதுல இருந்தே சுதந்திர போர் ஆரம்பிச்சிருச்சுங்க. வெள்ளையர்கள் வந்து நுழைஞ்சதுல இருந்த சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்து இந்துக்களும் முஸ்லிம்களுமாக ஒன்றிணைந்து 200 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அவங்கள நம்ம விரட்டி அடிச்சு விட்டோம். ஆனால் இந்த 800 ஆண்டு முஸ்லிம்கள் ஆட்சி புரிஞ்சாங்கள, அந்நிய ஆட்சியை ஒழிக்கணும் என்று சொல்லி ஒரு போராட்டம் இந்த நாட்டில் 800 ஆண்டுகள்ல நடந்திருக்கான்னு கேட்டா நடக்கல. எந்த மக்களும் இவர்களுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தணும், வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள எந்த ஒரு இந்து சமுதாயமோ ரஜபுத்திர சமுதாயமோ தேவர் சமுதாயமோ அவங்க எல்லாம் அந்த ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய சமுதாயமா இருந்தாங்க. அந்த மாதிரியான சமுதாயங்களாவது எதிர்த்து களங்கண்டார்களான்னு சொன்னா காணல. அப்ப கோவில்களை அவன் இடிச்சு இருந்தான்னு வைங்க, என்ன ஏற்பட்டிருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அளவுக்கெல்லாம் விழிப்புணர்வு கிடையாது. உடனே சடனா உணர்ச்சி வசப்பட்டுவான். கோவில் பள்ளிவாச வழிபாட்டு தரும் சாமின்னா அது அதுக்கு பிறகு உண்மை கிடையாது. கொளுத்தி விட்டு ஊரை அழிச்சு விட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல முஸ்லிம் மன்னர்கள் வந்து கோவில்கள்லாம் இடிச்சாங்கன்னு சொன்னா அன்னைக்கே அவங்களை சமாதி ஆக்கிடுவாங்க. பெரிய அழிக்கிறதுக்கு வந்து அதுவும் கத்தி கப்படாதான் அந்த காலத்து ஆயுதம். பீரங்கி துப்பாக்கின்னு சொன்னா கூட ஒரு துப்பாக்கி வச்சுக்கிறவன் 100 பேரை மிரட்ட முடியும். நீங்க 100 பேர் வர்றீங்க, என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, 100 பேரையும் நான் அதை நிப்பாட்டி வச்சு விடுவேன். ஏன்னா துப்பாக்கி வந்து சேதம் இல்லாமல் எதிரி அழிச்சிட்டு போயிடலாம். அவங்க வந்த காலத்துல துப்பாக்கி இருந்துச்சானா கிடையாது, வாள் தான், கத்தி தான், ஈட்டி தான். இந்த மாதிரி ஆயுதங்கள் வைத்திருக்கும் பொழுது படையுடைய நம்பரை வச்சுதான் வெற்றி தீர்மானிக்கப்படும். 1000 பேர் 200 பேர் ஜெயிக்க முடியாது வாள் கத்தியை வச்சுக்கிட்டு. அப்ப வந்து 60% இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் 99% இருக்கிற மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடி இருந்தால், மதத்தோடு விளையாடி இருந்தால், அவங்க கோயில்களை இடிச்சு இருந்தால் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு கேட்டா 3வது நாளே மூட்டை கட்டிட்டு போயிருப்பான். 800 ஆண்டுகள் அவர்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆட்சி செய்ததிலிருந்து எல்லாரையும் அரவணைத்திருக்கிறார்கள். அதான் தத்துவங்க. எதிர்த்து இருந்தால் நீங்க விடுவீங்களா? பிடிக்காத மத நம்பிக்கை இல்லாதவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க வேணா ஒரு மத நம்பிக்கை வந்து வன்முறையில் அழிக்க பாடுபட்டீர்களே, ஆனால் மதத்தை நம்பாதவர்களும் ஒண்ணு சேர்ந்து கொண்டு என்ன செய்வாங்க? எங்களோட மோதிரியாண்டு ஒண்ணு திரண்டுருவாங்க. இது முதல்ல தத்துவ ரீதியாக இப்படி நடந்து இருந்தால் 800 வருஷம் ஆட்சி ரெக்கார்டு இருக்குது. 800 வருஷம் எப்படி எதிர்ப்பு இல்லாமல் ஆள முடியும்? ஆண்டதிலிருந்து அவர்கள் எல்லா மக்கள் நன்மதிப்பை பெற்ற முறையில் ஆட்சி செய்தார்கள். ஃபர்ஸ்ட் தத்துவம். இரண்டாவது வந்து அவர்கள் என்னத்தை சொன்னாலும் சரி, இன்றைக்கும் ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தில் மத்திய தொல்பொருள் இலாக்காவில் ஏராளமான ஆவணங்கள் இருக்கிறது. அந்த ஆவணங்கள் நிறைய அந்த ஆவணங்கள் சொல்லுகிறது, முஸ்லிம் மன்னர்கள் பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கிற தான தர்மத்தை விட கோவில்களுக்கு அதிகமாக தானங்கள் வழங்கினார்கள். முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிப்பதை விட பெரும்பான்மை மக்களுடைய, அப்பதான் ஆட்சி தக்க வைக்க முடியும். பெரும்பாலும் நல்லவங்க ஆட்சிக்காக வந்தவன் தானுங்க, நாடு பிடிக்க வந்தவன் தான் எல்லாரும். முஸ்லீம் வந்தாலும் சரி, இந்து வந்தாலும் சரி, அவன்லாம் நாடு பிடிக்க வந்தவன் தான். இது நம்ம ஒரு பெரிய நாட்டு ஆளலாம் வந்தானே தவிர அதை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு கேட்டா இப்படிலாம் பண்ணலாம். அதுக்கு சான்று சொல்வதாக இருந்தால், பாபர்னு ஒரு மன்னர், அந்த பாபர் மசீதில் அவரை பேர் தான் சொல்றாங்க. இந்த பாபருங்கிற மன்னர் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு, பாபருடைய மகன் ஹுமாயூனு, பாபருடைய பேரன் அக்பர், பாபருடைய மகனுடைய மகன். பாபர் வந்து என்ன செய்யறாரு, ஹுமாயூனுக்கு ஒரு அறிவுரை எழுதி கொடுக்கிறார். அதுக்கு பேர் பாபர் நாமா. அந்த அறிவுரைக்கு பேர் என்னது? பாபர் நாமான்னு பேரு. பாரசீக மொழியில எழுதப்பட்டது. பார்சி மொழியில. ஆப்கான்ல பார்சி மொழி தான். அப்ப ஆப்கான்ல வேற பாஷையா மாறி போச்சு. அவங்களுடைய தாய்மொழி பாரசீக மொழியா இருந்ததுனால பாரசீக மொழியில பாபர் நாமா என்ற பெயர்ல ஒரு உயிலை எழுதி மகன்கிட்ட கொடுக்கிறார். மகனே, எனக்கு பிறகு நீ ஆட்சியில் உட்கார போற, இதுதான் உனக்கு கைட்லைன்ஸா வச்சுக்கிட்டு இதன்படிதான் நீ ஆட்சி செலுத்தணும். அதுல மகனே மகனேன்னு ஒண்ணு வரும். மகனே அதுல வருது ஒரு அறிவுரை. நான் உதாரணத்துக்கு, மகனே, நீ வந்து இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்கவிருக்கிறாய். அதாவது சொல்றாரு பாபர் வந்து மகனுக்கு சொல்றாரு, ஏற்கவிருக்கிறாய். அவர்களுடைய உணர்வுகளோடு மத நம்பிக்கையோடு விளையாடி விடாத. அவங்களுடைய மதங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் என்ற ஒரு பெருநாள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த நாள்ல வந்து